கூடலூரில் 12 பேரை கொன்ற ராதாகிருஷ்ணன் யானை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்டிருக்கிறது. ராதாகிருஷ்ணன் என்ற காட்டு யானை இதுவரை உபேலி பகுதியில் 12 பேரை கொன்றுள்ள நிலையில் அந்த யானை பிடிபட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஆல்வின் சுரேஷ். ஆல்வின், இந்த ராதாகிருஷ்ணன் யானையை எப்படி பிடிச்சாங்க வனத்துறையினர்? என்னென்ன சவால்கள் இருந்துச்சு? கூடலூர் அடுத்துள்ள ஓவலி பேரூராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் 7 ஆண்டுகளாக இந்த ராதாகிருஷ்ணன் என்கிற காட்டு யானையானது இப்பகுதியில் இருக்கக்கூடிய 12 பேரை இந்த காட்டு யானை தாக்கி கொன்றுள்ளது. இந்த யானையை பிடிப்பதற்காக இப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பரக்கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதனை அடுத்து கடந்த 7 நாட்களாக இந்த ராதாகிருஷ்ணன் என்கின்ற காட்டு யானை பிடிப்பதற்காக வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர். முதல் கட்டமாக முதுமலையில் இருந்து 4 கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் 2 கால்நடை மருத்துவர்கள் டாக்டர் ராஜேஷ்குமார் மற்றும் கலைவாணன் கால்நடை மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டிருந்தனர். அது மட்டும் இல்லாமல் 50க்கும் மேற்பட்ட வன ஊழியர்கள் இந்த காட்டு யானையை கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டும் 2 ட்ரோன் கேமராக்கள் மூலமாகவும் இந்த காட்டு யானையை கண்காணித்து வந்த நிலையில் இன்று எல்லமலை பகுதியில் உள்ள குறும்பர் பள்ளம் என்னும் பகுதியில் இந்த காட்டு யானை இருப்பதை உறுதி செய்தனர். இதனை அடுத்து 2 மருத்துவர்கள் வனப்பகுதியை சென்று அங்க பரன்கள் அமைக்கப்பட்டு பரன்கள் மீது மருத்துவர்கள் அமர்ந்து வழியாக வந்த இந்த காட்டு யானைக்கு தற்பொழுது மயக்க ஊசி செலுத்தியுள்ளனர். முதல் கட்டமாக இப்ப இந்த ராதாகிருஷ்ணன் என்கிற காட்டு யானைக்கு ஒரு மயக்க ஊசியானது செலுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த காட்டு யானையை கண்காணிக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இப்பகுதி முழுவதும் பொதுமக்கள் யாரும் செல்ல வேண்டாம் எனவும் வனத்துறையினர் தொடர்ந்து எச்சரிக்கை செய்து வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் இப்பகுதியில் இந்த காட்டு யானை பிடிக்கும் பட்சத்தில் கும்கி யானைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது இந்த காட்டு யானைக்கு ஒரு மயக்க ஊசியானது தற்பொழுது செலுத்தப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஆல்வின் சுரேஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.